சில பேர் ஏன் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேற முடியாம திணறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் உங்களுக்கு கடினமா உழைக்கிறதுக்கும் புத்திசாலித்தனமா உழைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை 2 வியாபாரிகளோட கதையை வச்சு சொல்ல போறேன். குமார், ராஜேஷ்னு 2 வியாபாரிங்க இருந்தாங்க. 2 பேருக்கும் சாப்பாட்டு கடை இருந்துச்சு. 2 கடையும் காலை 8 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் திறந்திருக்கும். 2 பேருமே அவங்க வருமானத்தை அதிகமாக்கணும்னு நினைச்சாங்க. குமார் என்ன பண்ணான்னா, இன்னும் அதிக நேரம் வேலை செஞ்சா சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டான். அதனால ஒவ்வொரு நாளும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்ய ஆரம்பிச்சான். இப்ப அவனோட கடை சாயந்தரம் 7 மணிக்கு தான் மூடும். இதனால ஒரு நாள்ல அதிகமா வித்து காசு பார்க்கலாம்னு நினைச்சான். ஆனா என்ன, அவனோட ஃப்ரீ டைம் போச்சு. ஆனா ராஜேஷ் வேற மாதிரி யோசிச்சான். ஒவ்வொரு நாளும் கடை மூடினதுக்கு அப்புறம் தன்னோட வேலையை எப்படி இம்ப்ரூவ் பண்றது, பிசினஸ் எப்படி பெருசாகிறதுன்னு யோசிச்சு பார்ப்பான். எப்படி இன்னும் நல்லா வேலை செய்யறது, அதே நேரத்துல எப்படி நிறைய சாப்பாடு செஞ்சு நிறைய விற்கிறது, இப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு அவன் 3 விஷயம் பண்ணான். 1வது, கொஞ்சம் காசு போட்டு ஒரு சமையல் கத்துக்கிற கோர்ஸ்ல சேர்ந்தான். அங்க புதுசா சமைக்கிற விதவிதமான சாப்பாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். 2வது, காய்கறி வெட்டுற மெஷின் ஒன்று வாங்கினான். அதனால கையால வெட்டாம சீக்கிரம் வேலையை முடிக்க முடிஞ்சது. 3வது, ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல விற்பனை டெக்னிக்ஸ் பத்தியும் எப்படி நிறைய பேரை கடைக்கு வர வைக்கிறதுன்னு படிச்சான். சீக்கிரமே அவனோட முயற்சிக்கு பலன் கிடைச்சு அவனோட கடை நல்லா நடக்க ஆரம்பிச்சது. நிறைய கஸ்டமர் வந்தாங்க, நிறைய வித்துச்சு. அதனால அதிக நேரம் வேலை செய்யாமலேயே நிறைய காசு சம்பாதிச்சான். ஆனா அதோட முடியல. அவனோட வேலை நல்லா போறத பார்த்துட்டு ஒரு ஆளை வேலைக்கு வச்சு அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனை ரூல்ஸ் படி நடக்க வச்சு ஊரோட இன்னொரு பக்கம்ல புதுசா ஒரு கடை திறந்தான். இப்ப ராஜேஷ் நிறைய காசு சம்பாதிச்சு அதை திருப்பி தன்னோட கடையில இன்னும் புதுசா என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சு காசு போட்டான். அவனோட பிசினஸை பெருசாக்கி இன்னும் நிறைய பேரை வேலைக்கு எடுக்கணும்னு திட்டம் போட்டான். உங்களுக்கு எந்த மாதிரி வருமானத்தை அதிகப்படுத்துறது பிடிச்சிருக்கு? கண்டிப்பா ராஜேஷ் மாதிரி செய்யறது தான் நல்லா இருக்கு. ஏன்னா அவன் தன்னோட நேரத்தையும் காசையும் திருப்பி போட்டு தனக்கு வேணுங்கிற ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டான். நீங்களும் உங்க வருமானத்தை அதிகமாக்கணும்னா குமார் மாதிரிய பண்ணாம ராஜேஷ் மாதிரி செய்யத்தான் ஆசைப்படுவீங்க. ஆனா நம்ம ரொம்ப அவசரப்பட வேணாம். இப்ப 2 பேருடைய வேலையில என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல குமார் என்ன பண்ணானோ அதனால என்னெல்லாம் நல்லதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா குமார் மாதிரி செய்யறது ரொம்ப ஈஸி. நம்மளும் உடனடியா அதிக நேரம் வேலை செஞ்சு முதல் நாள்ல இருந்தே நம்ம வருமானத்தை அதிகப்படுத்தலாம். இதுல எந்த காசும் செலவு பண்ண தேவையில்லை. ஆனா இதுல இருக்கிற கஷ்டத்தை பாருங்க. நம்ம ஃப்ரீயா இருக்க நேரத்தை விட்டுட்டு காசு சம்பாதிக்கணும். நீங்க ரொம்ப நாளா இதையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. உங்க வருமானம் எவ்வளோ அதிகமா இருக்குன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கணும். எதிர்பார்த்ததை விட கம்மியா தான் இருக்கும். ஒரு 10% இல்ல 20%, ஒருவேளை 40% அதிகமா இருக்கலாம். ஆனா நீங்க உங்க வேலையை 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரமா மாத்தினாலும் உங்க வருமானம் கண்டிப்பா 50% ஏறாது. முதல் 4 மணி நேரத்துல எவ்வளவு வேலை செஞ்சீங்களோ அவ்வளவு கடைசி 4 மணி நேரத்துல செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரு கடையை 8 மணி நேரம் வச்சிருந்தா அது கண்டிப்பா நல்லா விற்கிற நேரமா தான் இருக்கும். அதனால நாளைக்கு 12 மணி நேரம் கடை வச்சாலும் வருமானம் 50% அதிகமா ஆகாது. சுருக்கமா சொல்லணும்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா சீக்கிரமா வருமானத்தை கூட்டலாம். ஆனா அது கொஞ்சம் தான் அதிகமாகும். அதுக்கு நம்மளோட ஃப்ரீ டைமை விட்டு கொடுக்கணும். ரொம்ப அவசரமா கொஞ்சம் காசு தேவைப்பட்டா கொஞ்ச காலத்துக்கு இந்த மாதிரி வேலை செய்யறது நல்ல வழி. இப்ப ராஜேஷ் என்ன செஞ்சானோ அதுல என்ன நல்லதுன்னு பார்ப்போம். இதுல வருமானத்தை நல்லா கூட்டலாம். ஒரு சில வருஷத்துல பல மடங்கு அதிகமாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிறைய நேரம் வேலை செய்ய தேவையில்லை. அதனால அந்த நேரத்தை குடும்பத்தோட ஜாலியா இருக்க, உடம்ப நல்லா வச்சுக்க நமக்காக நேரம் ஒதுக்கலாம். இதுல என்ன கஷ்டம்னு பார்த்தா, சீக்கிரமா உங்க வேலையை சுலபமாக்குறதுக்கு, ஆட்டோமேட்டிக் ஆக்குறதுக்கு உங்க நேரத்தையும் சில நேரத்துல காசையும் செலவு பண்ணணும். கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி நாளையிலிருந்து வருமானம் ஏறாது. நீங்க பொறுமையா உங்க வேலையை செய்யணும். வேலைக்கு ஆளுங்களை எடுத்தீங்கன்னா அது எப்படி பார்த்துக்கணும்னு கத்துக்கணும். அது ஒரு பெரிய பொறுப்பு. சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க புத்திசாலித்தனமா அதிகமா சம்பாதிக்கணும்னு நினைச்சா ராஜேஷ் பண்ண மாதிரியே பண்ணுங்க. உங்களோட வேலையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு உங்க நேரத்தையும் காசையும் போடுங்க. யாராலையும் ரிசல்ட்டை கேரண்டியா சொல்ல முடியாது. ஆனா நீங்க அதிக நேரம் வேலை செய்யாம நிறைய சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. குமார் 1 மணி நேரத்துக்கு 150 ரூபாய் சம்பாதிச்சா ராஜேஷ் மணி நேரத்துக்கு 300 ரூபாய் சம்பாதிச்சான். அதை கணக்கு வச்சுக்கோ. கடைசியா இந்த 2 வியாபாரிகளோட கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். 1வது, முடிஞ்ச வரைக்கும் புத்திசாலித்தனமா வேலை செய்ய பாருங்க. அதிகமா சம்பாதிக்கிறதுக்காக நம்மளை அடிமையாக்கிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்னு யாரும் சொல்லல. ஆரம்பத்துல நீங்க நிறைய கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியிருக்கும். மற்றவங்களை விட அதிகமா கஷ்டப்படணும். நீங்க செய்யற வேலையை பத்தி எல்லாத்தையும் கத்துக்க டைம் எடுத்துக்கணும். அப்புறம் சீக்கிரமா உங்களோட வேலையை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறதுன்னு பாருங்க. 2வது, எல்லாமே நீங்களே செய்ய முடியாது. ஏன்னா நானும் நீங்களும் சூப்பர்மேன் இல்லை.
ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்கு. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கவும் வேணும். எல்லாத்தையும் நீங்களே செய்யறதுக்கு பதிலா சில ஸ்பெஷலிசத்துல நல்லா கத்துக்கிட்டு மத்த வேலைகளை அடுத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுங்க. அதனால உங்களுக்கு வசதி இருந்தா உதவி கேட்க தயங்காதீங்க. ஏன்னா ஒருத்தரால ஒரு மாசத்துல எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதை விட டீமா வேலை செஞ்சா 4 மடங்கு அதிகம் கிடைக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும்? நீங்க என்ன பண்ணாலும் அதை பெஸ்டா பண்ணணும். எப்பவுமே கஷ்டப்பட்டு வேலை செய்யறத விட புத்திசாலித்தனமா வேலை செய்ய யோசிங்க. கண்டிப்பா இந்த 2 வியாபாரிகளோட கதை உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.